ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மினி விலாங் தான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன நான் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சாச்சு. கொஞ்சம் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். அது எந்திரிச்சு வந்தோடனே இந்த ஜாமான் வாஷ் பேஷனில் கிடந்தோடனே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு வந்து லைட்டாக ஒரு டீ குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு எனர்ஜியே டீ தான். டீ குடிக்காமல் எனக்கு அந்த நாள் போகாது. சரி, டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம வேலை பார்க்கலாம். எப்போ வந்து பாத்திரத்தை கழுவி நைட்டே வச்சுருவேன். இது சண்டே தானே, லேட்டாக எழுந்துச்சி கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள், ஃப்ரிட்ஜில் போய் பால் எடுத்து வந்து சரி டீ போடுவோம் அப்படின்னு சொல்லி டீ ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு டீயும் போட்டாச்சு. கொதிக்குது பாருங்கள். டீயை போட்டு குடித்தா தான் எனக்கு வேலை ஆகும். அந்த டீ போடுற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் பாத்திரத்தெல்லாம் கழுவிடுவேன். நான் சட்டுன்னே கொஞ்சம் லேட்டாலாம் கழுவ மாட்டேன். டக்குன்னு எனக்கு கழுவி இந்த பாருங்கள் பாத்திரம்லாம் கழுவி கவுத்தி வச்சுட்டேன் பாருங்கள். அதோட டீயும் போட்டுட்டேன். டீயை போட்டு என் ஹஸ்பண்ட் வந்து தையல்காரங்க. அவங்க காலையில் வெள்ளலுமே எழுந்திரிச்சு இந்த ரம்ஜானுங்கிறதுனால உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து காலையில் வெள்ளலுமே எழுந்திரிச்சு தச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் எழுந்திரிச்சு சரி சூடாக டீ போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்து கொண்டுட்டு போகிறேன் பாருங்கள். அவங்க தச்சிட்டு இருப்பாங்க. வெளியே தான் ஒர்க் பண்ணுறாங்க. வீட்லேயும் கொஞ்சம் தப்பாங்க. தையல் மிஷின் இருக்கிறதுனால தப்பாங்க. அதோட பார்த்திங்கன்னா வெயில் பார்த்திங்கன்னா கடுமையாக இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு அவ்வளோக்கா வெயில் தெரியாது. ஏன்னா எனக்கு வாச பக்கமும் கொல்லை பக்கமும் வந்து தென்னை மரம், வேப்ப மரம் எல்லாம், வாழை மரம் எல்லாம் நிற்கும். அதனால வந்து எனக்கு அவ்வளோக்கா வெயில் தெரியாது. கொஞ்சம் காற்று அடிக்கும். சரி, தோசை சுட்டு கார சட்னி அரைப்போன்னு கார சட்னி அடிக்கும். யாருக்கு கார சட்னினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவா பிடிக்கும். சரி, கார சட்னி அரைச்சிட்டு சரி மத்தியானத்துக்கு என்ன செய்வேன், கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. பச்சை பட்டாணி இருந்துச்சு. அது காலையில் இருந்துச்சு ஊற வச்சுருந்தேன். அதை போட்டு புலாவ் மாதிரி ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அத்தாவும் வீட்டில் இருக்கிறதுனால நான் வந்து சரி புலாவ் செஞ்சிடும்னு சொல்லி அது தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருந்தேன். யாருக்கு புலாவ்னா ரொம்ப பிடிக்கும், பச்சை பட்டாணி புலாவ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சரி தங்கத்தமிழில் பட்டுக்கோட்டையில் இருக்குது தங்கத்தமிழ்னு அந்த ஜவுளிகளில் பார்த்திங்கன்னா டாப்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சேரீ எல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுடிதாரு டாப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி சேரீயும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட சேரீ வந்து விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆஃபரில் 650 ரூபா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ் கலரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஸ் கலரு. இது வந்து 650 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி